லாஸ்ட் கிளாஸ்ல நம்ம எது வரைக்கும் பார்த்தோம்? மகாவிஷ்ணு தான் தசரத புத்திரனா பிறக்கிறதாவும் மற்றவாளெல்லாம் பிரம்மாதி தேவாக அவள்லாம் ஸ்வரூபேன அம்சத்வேன என்னென்னமா பண்ணணுங்கிறத சொன்னார் இல்லையா? பிரம்மா ஜாம்பவந்தம், இந்திரன் பாலி, அப்புறம் சூரியன் சுக்ரீவன், மாருதி ஹனுமந்தம், மீதி எல்லாம் இருக்கிறவாள்லாம் மீதி தேவாகலாம் வானரங்களா பிறக்கிறதுக்கு ஆணையிடுற. அவ எல்லாரும் அதே மாதிரி பிறவி எடுத்து பூலோகத்துக்கு பிறவி எடுத்து கிஷ்கிந்தாங்கிற ஒரு இடத்துல கிஷ்கிந்தையில எல்லாருமே வானர கூட்டங்களை வாலிய தலைவனா வச்சுட்டு வானர கூட்டங்கள்லாம் அங்க வசிக்க ஆரம்பிச்சான் அப்படிங்கிறது வரைக்கும் பார்த்தோம் இல்லையா? அது வரைக்கும் தானே பார்த்தோம். இப்போ அடுத்த ஸ்லோகம் 22வது ஸ்லோகம். சாந்தாதகிரி நீங்களா திருப்பி சொல்றீங்களா? சாந்தா சொல்றேன். ஆசீத் தசரதோ நாம சூரியவம்சோ அதபார்த்திவஹ. ஆசீத் தசரதோ நாம சூரியவம்சேத பார்த்திவஹ. சூரியவம்சே அதபார்த்திவஹ. ஆசீத் தசரதோ நாம சூரியவம்சே அதபார்த்திவஹ. भार्या तिस्रापि लब्ध्वा असौ तासु लेभेन सन्ततिम्. भार्यातस्रोऽपि लब्ध्वा असौ तासु लेभेन सन्ततिम्. भार्याः तस्रोऽपि लब्ध्वा असौ तासु लेभेन सन्ततिम्. இதுல என்ன சொல்றாருன்னா, தசரதங்கிற ஒரு சக்கரவர்த்தி சூரிய வம்சத்து ராஜா இருக்கார். அந்த ராஜாக்கு 3 பாரியா, 3 பத்னி. 3 பத்னிகள் இருந்த போதிலும் கூட அவருக்கு சந்ததி ஒண்ணும் இல்லை அப்படின்னு இங்க சொல்றா. சில ராமாயணங்கள்ல எல்லாம் ஒரு பொண்ணு இருந்ததாகவும் சொல்றான். சாந்தான்னு ஒரு பொண்ணு இருந்ததான் சொல்றா. அது பார்ப்போம், நெக்ஸ்ட் இதுல வருது பார்ப்போம். இது பதச்சேதம் என்ன அப்படின்னா, சாந்தாபதி நீங்க மியூட் பண்ணிக்கோங்க, நெக்ஸ்ட் ஸ்லோகத்துக்கு ஆன் பண்ணிக்கோங்க. ஆசீத் தசரதः நாம சூரிய வம்சே அத பார்த்திவஹ. பார்யாः திஸ்ரः अपि लब्ध्वा असौ तासु लेभेन सन्ततिम् அப்படின்றது. ஒரே ஒரு நிமிஷம்.
பதச்சேதம் புரிஞ்சுதான். ஆசீத் ஆசீத் தசரதः நாம சூரிய வம்சே அத பார்த்திவः பார்யாः திஸ்ரः अपि लब्ध्वा असौ तासु लेबे न सन्तति. இதுக்கு அன்வய ஆர்டர், அன்வய கிரமம் எப்படி? அத சூரிய வம்சே அத இருக்கு இல்லையா, முதல்ல அந்த அத சூரிய வம்சே தசரதः நாம பார்த்திவः ஆசீத். அத சூரியவம்சே தசரதः நாம பார்த்திவः ஆசீத். असौ तिस्रः भार्याः अपि लब्ध्वा तासु सन्ततिं न लेवे. அன்வய ஆர்டர். இன்னொரு வாட்டி சொல்றேன். அத சூரிய வம்சே நாம அத சூரிய வம்சே தசரதः நாம பார்த்திவः ஆசீத். असौ तिस्रः भार्याः अपि लब्ध्वा अपि अभिलब्ध्वा विड लब्ध्वा अपि போட்டுக்கோங்க. लब्ध्वा अपि तिस्रः भार्याः लब्ध्वा अपि तासु सन्ततिं न लेबे. மேம் ரமா கண்ணன், கொஞ்ச நேரம் எனக்கு ஒரு 2-3 மினிட்ஸ் பவர் போயிடுது. எனக்கு இந்த ஆர்டர் சரியா பண்ண முடியல. கொஞ்சம் ரிப்பீட் பண்ண. அன்வயம். ஓகே ஓகே. थैंक यू मैम, थैंक यू. ओके ओके. अत सूर्यवंशे दशरथः नाम पार्थिवः आसीत्. आसीत् முதல்ல இத் ஆசீத். असौ तिस्रः भार्याः लब्ध्वा अपि तासु सन्ततिं न लेबे. மேலெல்லாம் சொல்லின்னு வரார் இல்லையா? ஓகே, மேலெல்லாம் சொல்லின்னு வரார் இல்லையா? முன் ஸ்லோகம் வரைக்கும் என்ன சொல்லின்னு வரார்? நான் தசரத புத்திரனா பிறப்பேன் எல்லாம் சொல்லின்னு வரார் இல்லையா? அப்புறம் அந்த வானரங்கள் தேவர்கள்லாம் வந்து வானரங்களா வந்து அவதாரம் பண்றான் இல்லையா? ஜனிதவான் இல்லையா? அதுக்கப்புறம் அதுக்கு பிறகு இது வேற ட்ராக். இப்ப என்ன போறது? சூரிய வம்சே, சூரிய வம்சத்தில் தசரதன் அப்படிங்கிற பேர் கொண்ட ஒரு பார்த்திவக ராஜா ஆசீத். அவருக்கு அசௌ வந்து அதஸ் சப்தம், சர்வநாம சப்தம். அசௌ திஸ்ரஹ பாரியாக, 3 பத்தினிகள், 3 ராணிகள், லப்துவாபி இருந்த பொழுதிலும்
தாசு அவருக்கு சந்ததி நாலேபே சந்ததி ஒன்றும் இல்லை, ஒன்னும் அவருக்கு சந்ததி கிடைக்கலை இல்லையா? இதுக்கு சான்ஸ்கிரிட்ல எப்படி சொல்லலாம்? சூரியவம்சே தசரதः நாம பிரசித்த சக்கரவர்த்திः ஆசீத் तासु तिस्रः भार्याः तिस्रः पत्नीः कलत्राः आसीदपि तस्य पुत्र प्राप्तिः न प्राप्तवन्तः இல்லையா? அவருக்கு வந்து புத்திர பாக்கியம் இல்லை. அந்த அசவுங்கிறது கொஞ்சம் சொல்லுங்க, அது என்னது? லப்தா லப்துவா அசவுனா ஒண்ணும் இல்ல, அசவுங்கிறது சகாங்கிற மாதிரிதான். சகாங்கிறது பக்கத்துல இருக்கிறவாள சொல்றோம், அசவுங்கிறது எங்கேயோ இருக்கிறவாள. ஒன் ஹூ இஸ் ரிசைடிங் அவே ஃப்ரம் அஸ். அவருக்கு ஆமா அவ்வளவுதான் அவ்வளவுதான் அவருக்கு அவ்வளவுதான். யாருக்கு? தசரதருக்கு. தசரதருக்கு. ஓகே. அமீலாம் வந்து இதுல பார்த்த எல்லாம் ப்ரீவியஸ் ஸ்லோகால அமீபிகின்னு வந்ததே, அது இந்த அதர் சப்தத்தோட பகுவச்சனம் தான். அது அமீபிகின்னு வந்தது இல்லையா பூர்வ ஸ்லோகே. பூர்வ ஸ்லோகே அமீபிகி அகிலைகின்னு வந்திருக்கு இல்லையா? அந்த அமீபிகிங்கிறது வந்து இந்த அதர் சப்தத்தோட தான். அதோட திருத்தியா பகுவச்சனம். அசவுங்கிறது வந்து அதர் சப்தத்தோட பிரதமா ஏகவச்சனம். அசோ. ஆசீத் உங்களுக்கே தெரியும், அஸ்தியோட லங் ஆசீத். தசரதக அதுவும் உங்களுக்கு தெரியும் இல்லையா? தசரதகங்கிறது வந்து பிரதமா ஏகவச்சனம் புல்லிங்கம். தசரதகுக்கு என்ன வந்து விவரணம் சொல்றா? திஷூஹு அப்ரதிஹதஹ அப்படிங்கிற. தசாசு ரதஹ யஸ்யா யஸ்ய சஹ அப்படிங்கிற. தசாசு ரதஹ யஸ்ய சஹ அப்படின்னா என்ன அர்த்தம்? எல்லா திக்குலையும், ஆக்சுவலா 8 திக்கு தான், இவர் வந்து 10 திக்குலையும் ரதத்தை ஓட்டக்கூடிய அளவுக்கு இவருக்கு வந்து கெப்பாசிட்டி இருக்கு. மீதி என்ன? மீதி 2 திக்கு பாதாள லோகம் விதள லோகம், ரொம்ப மேல இருக்கிற சத்தியலோகம், அது வரைக்கும் தேவலோகம் வரைக்கும் ஒரு ஆள் தேவலோகம் வரைக்கும் வச்சுக்கோங்க. ஏன்னா இவர் போய் நிறைய இந்திரனுக்கு ஹெல்ப் பண்ணிட்டு வர்றாரு இல்லையா? அப்ப தேவலோகம் வரைக்கும் அவருக்கு போக முடியறதா இருக்கணும். சாதாரணமா பூமியில 8 திக்கு இருக்குன்னு சொல்றா இல்லையா? 4 திக்கு 4 திசை, நடுவுல இருக்கிற அந்தராந்திரே இருக்கிற இடுக்கெல்லாம் இருக்கு இல்லையா? தென்கிழக்கு தென்மேற்குன்னு அதெல்லாமும் சேர்த்து அஷ்டதிக் இருக்கு இல்லையா? அஷ்டதிக் பாலகக அப்படின்னு சொல்லுவோம். அந்த திக்கை தவிர, அந்த உலகத்துல இருக்கிற 8 திசையை தவிர பாதாள லோகத்திலையும் இந்திரலோகம் வரைக்கும், அது வரைக்கும் கூட அவரால் அந்த ரதத்தை செலுத்த முடியும். 10 திசையிலையும் தச ரதக ரதத்தை செலுத்தக்கூடியவரா இருந்ததுனால அவருக்கு பேரு தாசரதி. தசரதக. தாசரதிங்கிறது ராமனுக்கு பேரு. தசரதக. இப்ப தசரதகக்கு உங்களுக்கு விவரணம் சொல்லியாச்சு. தசாசு ரதக யஸ்ய சஹ தசரதக. அதுக்கப்புறம்
நாம உங்களுக்கு தெரியும், நாம சப்தம், ஆக்சுவலி நாமத்துக்கு சப்தமும் உண்டு, இந்த இடத்துல நாமங்கிறது அவ்யயம். அப்புறம் சூரிய வம்சே. சூரிய வம்சேங்கிறது வந்து சப்தமி இல்லையா? சூரிய வம்சத்தில் அத அவ்யயம். பார்த்திவக பிரதமா புல்லிங்க ஏகவச்சனம். பாரியாக திஸ்ரக. திஸ்ரக பாரியாக. திஸ்ரகங்கிறது என்ன? த்ரீன் வருது இல்லையா? நம்ம படிச்சோம்ல லாஸ்ட் இதுல படிக்கும்போது, பாலதர்ஷனம் படிக்கும்போதும் சங்கியாக்கெல்லாம் 4 வரைக்கும், சதுர்த்தி வரைக்கும் லிங்க பேதம் உண்டுன்னு படிச்சோம் இல்லையா? இது வந்து திஸ்ரக வந்து திரிகியோட ஸ்ரீலிங்கம் திஸ்ரக. பாரியா, ஸோ ரெண்டும் வந்து திருத்தியா. அப்பி உங்களுக்கு தெரியும், திஸ்ரோ அப்பி. லப்த்வா பிரத்யம். அசோ வந்து அத சப்தத்தோட பிரதமா ஏகவச்சனம். அப்புறம் தாசு. தாசுங்கிறது வந்து இந்தன் தாசு இல்லையா? 7th கேஸ் சப்தமி. சந்ததி தித்தியா. லேபேங்கிறது ல. இந்த இடம் ரொம்ப டிஸ்டர்ப்டா இருக்கு. லேபேங்கிறது வந்து லப். லப்புங்கிற ஆத்மநேபதி தாத்துவோட லிட்டு பிரதம புருஷக. லேபே லேபாத்தே லேபிரே. இந்த வர்பெல்லாம் வந்ததுன்னு வச்சுக்கோங்க, இதுல வந்து லேபேங்கிறது தான் வர்பு, அது கடைசியில வரணும் இல்லையா? அந்த வயசுல கடைசியில வந்துருக்கு. வர்பு சப்தம்லாம் வந்ததுன்னா எனக்கு எழுதி அனுப்ப வேண்டாம், உங்க இன்ட்ரெஸ்டுக்காக நான் சொல்றேன். முடிஞ்ச வரைக்கும் சப்த மஞ்சரியெல்லாம் எல்லாரும் வச்சுருக்கு, அதே மாதிரி வந்து தாத்து மஞ்சரியும் வச்சுருக்கு. என்ன அதெல்லாம் கொஞ்சம் புரட்டி பாருங்க. சப்த மஞ்சரியில என்ன வருது, இந்த அசோ சப்தம் எப்படி வந்திருக்குங்கிறத பாருங்க. அதே மாதிரி வந்து லேபே அப்படிங்கிறத தாத்து மஞ்சரியில பாருங்க. லப் அப்படிங்கிற ஆத்மநேபதி தாத்து வந்து லேபேங்கிறது எப்படி லிஃப்ட் ஆயிருக்கு அப்படின்னு. ஸோ அட்லீஸ்ட் அந்த 3த்தையாவது திருப்பி மேடம் மனப்பாடம் பண்ண சொல்றான்னு நினைக்காதீங்க. மனப்பாடம் பண்ண வேண்டாம், ஜஸ்ட் எழுதி பார்த்துக்கோங்க. இதுக்கு வந்து தனி பேஜ் அலாட் பண்ணிக்கோங்க. அப்ப என்னென்ன படிச்சோம் அப்படிங்கிறது உங்களுக்கே தெரியும். இப்ப அசவும் இருக்கு இல்லையா, அதர் சப்தம் இருக்கு. நான் உங்களுக்கு பேஜ் கூட நோட் பண்ணிட்டேன். 94வது பக்கம் சப்த மஞ்சரியில இந்த அதர் சப்தத்தை வந்து சும்மா ஒரு வாட்டி ஜஸ்ட் கோ த்ரூ, மனசுல பதிஞ்சுட்டே இருக்கும். ஒரு வாட்டி கோ த்ரூ பண்ணிட்டு அதை எழுதி பார்த்துக்கோங்க. எனக்கு நீங்க எனக்கு இதெல்லாம் அனுப்பவே வேண்டாம். இது வந்து நான் உங்களுக்கு வந்து எப்படி வந்து ஈஸியா புரிஞ்சுக்கணுங்கிறத சொல்றேன், அதுக்காக சொல்றேன். கொஞ்சம் எஃபர்ட் போடாம எதுவுமே புரியவே புரியாது. திருப்பி இன்னொரு வாட்டி அசவோ அமு அமி அமி வந்திருக்கு பாருங்க. அமிலாம் வந்தா ஓ இது அசவோட அதர் சப்தத்தோட சேர்ந்ததுன்னு உங்களுக்கு டக்குன்னு கேட்ச் பண்ணிக்க முடியும். அப்கோர்ஸ் நம்ம எல்லாருமே வந்து கொஞ்சம் வயசானவாதான், ரொம்ப வயசானவாதான், ஆனா நம்ம சொல்லிக்க கூடாது. அது கொஞ்சம் வயசானவாதான், பதியறது கஷ்டம்தான். பட் லெட் அஸ் கிவ் அ ட்ரை. அதனால கொஞ்சம் கொஞ்சமா எல்லாருமே கொஞ்சம் கொஞ்சம் தான் எடுத்துட்டு இருக்கான். நமக்கு வந்து புரியணும், நம்ம கொஞ்சம் ரசிச்சு படிக்கணும் இல்லையா? படப்பட நான் 40 முடிச்சிருப்பேன் இந்த நேரத்துக்கு. நான் அது ஒன்றும் அவசியம் இல்லைல்ல, மெதுவாக படிக்கலாம் அப்படிங்கிறதுனால தான் ஒன்று ஒன்றா
ஒரு வியாக்கரணம். இப்போ உங்களுக்கு விபக்தி நன்னா மனசுல ஆயிடுது பாருங்க. அதே மாதிரி நீங்க அவ்வியம்லாம் நன்னா ஐடென்டிஃபை பண்றீங்க. ஸோ அது மாதிரி எல்லாம் ஐடென்டிஃபை பண்ண வரும். ஸோ இந்த ஏபேங்கிறது வந்து அந்த லப்பு அப்படிங்கிறதோட லப்பு தாத்துவோட அது வந்து ஒரு ஆத்மநேபதி ரூபம். அதோட லிட்டு பிரதம புருஷக ஏகவச்சனம். ஸோ இதுல எல்லாம் முடிச்சாச்சு. பார்த்திவகங்கிறது ராஜா, அதுவும் இப்ப புல்லிங்க பிரதம புருஷ ஏகவச்சனம் சொல்லியாச்சு. சூரிய வம்சம்ங்கிறது சோலார் ரேஸ். கிருஷ்ணர் வந்து சந்திர வம்சத்துல பிறந்தார். ராமர் அதுக்கு முன்னாடி சூரிய வம்சத்துல பிறந்தார். சூரிய சந்திரகான்னு தானே சொல்லுவோம், சந்திர சூரியகான்னு சொல்ல மாட்டோம். ஸோ முதல்ல பூர்ண அவதாரம் சூரிய வம்சத்துல ஆயிருக்கு. அடுத்த பூர்ண அவதாரம் வந்து சந்திர வம்சத்துல ஆயிருக்கு, ஆக போறது. இங்க இதை பொறுத்த வரைக்கும் ஆக போறது. அடுத்த மேம், நீங்க சவுங்கிறது வந்து பிரதமா விபக்தின்னு சொல்றீங்களே, அவரிடம் அப்படித்தானே? அதுக்கு அது எப்படி? அது என்னது? அந்த லப்த்வா சவுங்கிறது வந்து நீங்க பிரதமா விபக்தின்னு சொன்ன இல்லையா? அது எப்படி ஆனா அவருக்கு அப்படித்தானே அது வருது? இல்ல, அதோட ஃபார்மே அசோதான். சகாராந்தம். அது சகாராந்த புல்லிங்க அதர் சப்தம். நீங்க அந்த பேஜ பாத்துக்கோங்க, 94ல பாருங்க. சப்தமஞ்சரி வச்சுருக்கேள் இல்ல, அப்புறம் ஆத்துக்கு போக வேண்டாம். கிளாஸ் முடிஞ்சு ஆத்துக்கு தான் போக வேண்டாமே, நம்ம தான் அங்கதான் இருக்கோம் என்ன. அதனால கிளாஸ் முடிஞ்சு அந்த பேஜ் நம்பர் 94 அதுல பாருங்க. எனக்கு முடிஞ்ச வரைக்கும் நான் பேஜ் நம்பரோட சொல்றேன். ஏன்னா நானே சில சமயம் ரெஃபர் பண்றது இல்லை. எனக்கு இப்போ 11 to 12 கிளாஸ் இருக்குது. அந்த கிளாஸ்ல கொஞ்சம் டிஸ்கஷன் இருந்ததுனால எனக்கு உங்களுக்கு வரதுக்கு ஒரு 5 நிமிஷம் டைம் ஆயிடுது. ஓகே, இப்ப நெக்ஸ்ட் ஸ்லோகத்துக்கு போலாமா? சுமத்ரவச்சனாத் ततः सुमन्त्रवचनात् ऋष्यशृङ्गं सख भूपतिः आनीय पुत्रकामेष्टिम् आरेबे सुपुरोहितः ततः सुमन्त्रवचनात् ऋष्यशृङ्गं सह भूपतिः आनीय पुत्रकामेष्टिम् आरेभे सपुरोहितः. இதுல என்ன சொல்றாருன்னா, ராஜாக்கு வந்து சந்ததி இல்லாம கஷ்டப்படுறார் அப்படின்னு பார்த்தா நான் ஜனங்க எல்லாருக்குமே கஷ்டமா தானே இருக்கும் இல்லையா? அடுத்த ராஜா யாருன்னு தெரியாம இருக்கும் இல்லையா? அதனால வந்து அவர் வந்து என்ன பண்றாரு, இந்த சுமித்திரர் வந்து தசரதருக்கு, சரி நீங்க மியூட் பண்ணிக்கோங்க. சுமித்திரர் வந்து தசரதருக்கு வந்து மந்திரி பிரதானி மட்டும் இல்ல, பிரதம மந்திரி மட்டும் இல்ல, அவர் வந்து அவருக்கு சுகிருதக மித்திரக அப்படி ரொம்ப ஃப்ரெண்டு. எது ஒண்ணுனாலும் தசரதன் வந்து முதல்ல சுமித்திரரையும் வசிஷ்டரையும் போட்டு, வசிஷ்டரை கன்சல்ட் பண்றதுக்கு முன்னாடி கூட சுமித்திரரை கன்சல்ட் பண்ணிட்டு, அவ்வளவு ராஜ விஷயங்கள் இல்லை. எந்த விஷயத்துக்கு ராஜா மந்திரியை கன்சல்ட் பண்ணணும், ராஜாங்க விஷயத்துக்கு கன்சல்ட் பண்ணணும். ஆனா தசரதர் வந்து எல்லா விஷயத்துக்குமே சுமித்திரர் அவ்வளோ ட்ரஸ்ட்வர்த்தியான பர்சன். அவருக்கு சுமித்திரருக்கு தெரியாம ஒண்ணுமே நடக்காது. அந்த சூரிய வம்சத்துல தசரதர் இருந்த பீரியட் வரைக்கும் அவர் இல்லாம ஒண்ணுமே நடக்காது. ஈவன் ராமர் இருக்கும்போது கூட இந்த சுமித்திரர் வந்து அவ்வளவு இது பண்றாரு, சுக்ரத் பண்றாரு இல்லையா? இப்போ வந்து பதச்சேதம் பார்த்துடலாம். சுமந்திர
वचनात् ऋष्यशृङ्गं सः भूपतिः आनीय पुत्रकामेष्टिम् आरेभे स पुरोहितः. अन्वयार्डर्. அன்வய ஆர்டர் என்னன்னு பார்க்கலாம். ததக அதுக்கு பிறகு, சக பூபதிஹி சுமந்திர வச்சனாத் ऋष्यशृङ्गम् आनीय स पुरोहितः पुत्रकामेष्टिम् आरेभे. சொல்றேன். ततः सः भूपतिः सुमन्त्रवचनात् ऋष्यशृङ्गम् आनीय स पुरोहितः पुत्रकामेष्टिम् आरेभे. ततः सुमन्त्रवचनात् दशरथः सुमन्त्रः नाम तस्य मुख्यमन्त्रीं सम्मिलित्वा स पुरोहितः वसिष्ठेन सह ऋष्यशृङ्गं सुमित्रः ऋष्यशृङ्गम् आनीय वसिष्ठ रहितः पुत्रकामेष्टिम् आरब्धवान्. அதாவது சுமித்திரரை எத்தனை நாள் சந்ததி இல்லாம இருக்கிறது, சுமித்திரரை ஆலோசிச்சுண்டு சுமித்திரர் என்ன சொல்றார், ரிஷ்யசிங்கர்னு ஒரு முனிவர் இருக்கார், அவரை கூட்டிட்டு வந்து புத்திரகாமேஷ்டி யாகம் பண்ணான்னா புத்திர பாக்கியம் ஏற்படும் அப்படின்னு சொல்றார். எந்த வெளியிலேருந்து யாரை கூட்டின்னு வந்தாலும், எந்த யோகியோ எந்த முனியோ எந்த ரிஷியோ யாரை கூட்டின்னு வந்தாலும் என்ன பண்ணணும், ஆத்துவாத்தியார்னு ஒருத்தர் இருப்பார் இல்லையா, தசரதர் ஆத்துவாத்தியார் யாரு, வசிஷ்டர் இல்லையா, வசிஷ்டர் தானே குலகுரு. ஸோ அந்த வசிஷ்டரோட உத்தரவை வாங்கிண்டு புத்திரகாமேஷ்டி யாகம் பண்றது ரிஷ்யசிங்கர்
பிராதானியமா இருக்கிறவர். அவர் அவர் பண்ணா நிச்சயமா சக்சஸ் ஆகும்னு ஒரு நம்பிக்கை. அந்த ரிஷியசுந்தரை கூப்பிடுறதுக்கு வசிஷ்டர்கிட்ட பர்மிஷன் வாங்கிக்கிறார். வாங்கிட்டு மந்திரியை விட்டு இந்த சுமந்திரனை விட்டு ரிஷியசங்கரை கூட்டுங்கிறார். ரிஷியசுந்தர் பத்தி சொல்லும் போது அவர் காட்டிலேயே பிறந்து காட்டிலேயே வளர்ந்தவர். அவ அப்பா பேர் மறந்து போயிட்டு காஷ்யபரா, என்ன நான் பார்த்து சொல்றேன். என்ன காஷ்யபரா? காஷ்யபரா. அவ அப்பா அவர் வெளி உலகத்துக்கே காமிக்காம இந்த காட்டுல இருக்கிற அந்த அனிமல்ஸோட அந்த இயற்கையோட ஒன்றி அந்த வனாந்தரத்திலேயே அந்த காடை தவிர வேற எதுவுமே தெரியாது. வெளியில ஒரு உலகம் இருக்கு, அங்க ஒரு சிருஷ்டி இருக்கு, அங்கெல்லாம் நிறைய நடவடிக்கை எல்லாம் இருக்குங்கிறதெல்லாம் அவருக்கு ஒண்ணுமே தெரியவே தெரியாது. அந்த மாதிரி ரிஷியசுந்தர் அவரோட கால் பட்டாலே ரொம்ப வறண்டு போன ஏதாவது யுகமா வறண்ட பூமி கூட ரிஷியசுந்தரோட கால் பட்டான்னா மழை அப்படி பொழிஞ்சு தள்ளணும். நம்ம வர்ண ஜபம் நீங்க கேட்டிருக்கீங்க. மழை போன வருஷத்துக்கு முந்தின வருஷம் மழை போய் இதுவாயிடுச்சு, ஃபெயிலியர் ஆயிடுச்சு. அதனால போன வருஷம்லாம் ரொம்ப தண்ணி கஷ்டமா இருக்கு இல்லையா? அப்ப நாங்கெல்லாம் எங்க சத்சங்கத்துலாம் இந்த வருண ஜபம் பண்ணோம். ரிஷிய சிங்காய முனையே கபண்டர் விபண்டர் விபண்டர் விபண்டா விபண்டசிய சுதக விபண்ட சுதாய அப்படின்னு இப்ப ஞாபகம் இருக்கு. தந்திரம் ஞாபகம் வந்தோடனே தந்திரமும் ஞாபகம் வந்துருக்கு. அந்த விபண்ட முனிவரோட பிள்ளை ரிஷியசுந்தர். அந்த ரிஷியசுந்தரை கூட்டின்னு உத்தர காமேஷ்டி, அந்த இஷ்டிங்கிறதுக்கு சந்தோஷம் அப்படின்னு ஒரு இது உண்டு. அந்த நமக்கு பிடிச்சமான எது பண்ணாலும் அந்த ரிஷியசுந்தர் பிரசன்னமானான்னா அந்த காரியம் சக்சஸ் ஆகும் அப்படின்னு ஒரு நம்பிக்கை. ரிஷியசுந்தரை கூட்டிட்டு அந்த உத்தரகாமேஷ்டி யாகத்தை பண்றதுக்கு வசிஷ்டத்தையும் பர்மிஷன் வாங்கிட்டு சுமந்திரரை அனுப்புறார். சுமந்திரன் போய் ரிஷியசுந்தரை ஆனிதவான் கூட்டுன்னு வர. இப்போ அன்வயம் பார்த்துட்டோம் இல்லையா? சான்ஸ்கிரிட்ல எப்படி சொல்லலாம்? அதுவும் சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். ததனந்தரம் தசரதக தஸ்ய பிராதானிக மந்திரி சுமந்திரஸ்ய ஆலோசனேன ரிஷ்யசிருங்கம் ஆனீதவான் சப்புரோஹிதः வசிஷ்டः சக உத்தரகாமேஷ்டி யாகம் ஆரப்தவான். இதுல நம்ம கிராமர் பாயிண்ட் பார்க்கலாம். அதக உங்களுக்கு தெரியும். இதுல இது ஆரேபேன்னு ஒரு வர்ப் இருக்கு, ஆனியன்னு ஒண்ணு இருக்கு. அவட்ட ஆனியங்கிறது லபந்தம். சுமந்திர வச்சனாத்து சுமந்திரஸ்ய வச்சனம் சுமந்திர வச்சனம் பிரஸ்ய வச்சனாத் சுமந்திரஸ்ய வச்சனாத் ஃபிஃப்த் கேஸ். ரிஷ்யசிருங்கரை செகண்ட் கேஸ். சகா தெரியும் பிரதமா, பூபதி பிரதமா. ஆனிய பூர்வக நீ ஆனிய லபந்தம் அவ்யயம் இந்த இடத்துல. உத்தரகாமேஷ்டி உத்தர காமேஷ்டி द्वितीया. आरेबे वर्ब लिट सुपुरोहितः पुरोहितः सन् पुरोहितः सः सुपुरोहितः पुरोहितेन सह वर्धते. இது सुपुरोहितः. இது ஒரு
சமாசம். புத்திரகாமேஷ்டின்னு சொல்லியாச்சு. த்விதியா. ஆரேபே பெர்ஃபெக்ட் வித். இதுல வேற ஒன்றும் கிராமர் பாயிண்ட் இல்லை. இது என்ன இருக்கு, சமாசம் வந்து உத்தரகாமேஷ்டி அங்கெல்லாம் ஒன்றும் சமாசம் ஒன்றும் கிடையாது. இது சாரி, சந்தி கிடையாது, சந்தி ஒன்றும் கிடையாது. புரிஞ்சுதா ஸ்லோகம்? அடுத்ததுக்கு 24th ஸ்லோகத்துக்கு வரும். மேடம், இந்த சுமந்திர வச்சனாத் அது எந்த கேஸ்ல வரும்? சுமந்திர வச்சனாத்துன்னு முழுக்க போட்டுட்டேன்னா 5th கேஸ். 6 5th 5 பஞ்சமி. ஓகே. சுமந்திரஸ்ய வச்சனம் சுமந்திர வச்சனம் அப்படின்னு போடலாம். ஆனா இது ஃபுல்லா வந்து சுமந்திர வச்சனாத்து தான். அப்படி பிரிக்க முடியாது, வேற ஏதாவது பின்னாடி வந்தாதான் பிரிக்க முடியும். சுமந்திர வச்சனாத்து பஞ்சமின்னு போடும். ஓகே, ரைட். அப்புறம் நெக்ஸ்ட் ஸ்லோகம். அத அக்னேஹே உதித கஷ்சித். அத அக்னேதித கஷ்சித். உதித 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 உதித. ஓ, அத அக்னே உதித கஷ்சித். अद अग्नि उदित कश्चित् गृहीत्वा पायसं चरुम्. गृहीत्वा पायसं चरम्. गृहीत्वा पायसं चरम्. एतत् प्राशय पत्नी त्वं. पत्नी त्वं पत्नी त्वम्. एतत् प्राशय पत्नी त्वम्. एतत् प्राशय पत्नी त्वम्. इति उक्त्वा नृपायसः. इति उक्त्वा ஒரு நிமிஷம் இருங்க. इति उक्त्वा अधात् नृपायसः. इति उक्त्वा इति उक्त्वा दात् नृपः सः. तिरिचे इति उक्त्वा अधात् नृपाय सः. इति उक्त्वा अधान् नृपाय सः. इति अदात् अदात् அதான் ரெண்டு நான் வந்திருக்கேன். சொல்றதை கேளுங்க. அதாத்துன்னு சொல்லுங்க, பிரிச்சே படிங்க. அதாத்து நிருப்பாய நான் சொல்றேன். इति युक्त्वा अधात् निरुपाय सः. इति युक्त्वा अधात् निरुपाय सः. எல்லாமே நிறைய வந்து சந்தி இருக்கு இந்த இடத்துல. அவங்களுக்கு புரியணுங்கிறதுனால இங்கேயே பிடிச்சு சொல்லிட்டேன். என்ன இப்போ இதுக்கு எப்படி இதை பிரிக்கணும் அப்படின்னாக்க, இதுல என்ன சொல்றார் அப்படின்னாக்க, இந்த புத்திரகாமேஷ்டி யாகம் பண்றதுக்கு ரிஷிசிங்கர் அங்கேருந்து வரார். ரிஷிசிங்கர் வந்து புத்திரகாமேஷ்டி யாகம் ஆரம்பிச்சுடுறார். ஆரம்பிச்சு அக்னி வளர்த்துன்னு இருக்கும்போது கஷ்டித் அக்னேஹே கஷ்டித் உதிதஹ. அந்த அக்னிலேருந்து யாரோ ஒருத்தர் கிளம்புறார். அக்னிலேருந்து யார் கிளம்புவார்? ஏதோ ஒரு தேவதை கிளம்புறது. கையில என்ன வச்சுருக்காரு அந்த தேவதை? பாயசம் சரும் வச்சுருக்கார். சரும் அப்படின்னா அவிஸ், பால்ல பண்ண ஒரு அவிஸுக்கு பேரு சரும். அதாவது பால்ல சாதம் நினைக்கிறேன், பால் சாதம் மாதிரி, மோர் லைக் தட், பால் சாதம் மாதிரி அக்னியில போடுறதுக்காக வச்சுருக்கிற ஒரு அவிஸ் மாதிரி. அக்னியிலேருந்து தானே எடுத்துன்னு வராரு அது. அந்த சரும் அதை எடுத்துன்னு வர்றார். எடுத்துன்னு வந்துட்டு என்ன பண்றார்? இவர்கிட்ட தசரதத்தை கொடுத்துட்டு
இது யுக்துவா அது மாதிரி சொல்லிண்டு நிருபாய அதாத் அந்த சக தேவதக தசரதம் உக்துவா என்ன சொல்ற, ஏதத் துவம் பத்தின்யாக பிராசய அப்படிங்கிற, இதுவும் பத்தினிகளுக்கெல்லாம் கொடுத்து பிராசயன்னா சாப்பிட சொல்லு, எடுத்துக்க ஸ்வீகரிச்சுக்க சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறார். கொடுத்துட்டு மறைஞ்சு போயிட்டார். இதுக்கு வந்து பதச்சேதம் பார்க்கலாம். அத்தக அக்னிஹி உத்தித்வா கஷ்சித் கிரஹித்வா பாயசம் சரும் ஏதத் பிராஷய பத்னிஹி த்வம் இதி உக்த்வா அதாத் நிருபாய சஹ. பதச்சேதம் 3 வாட்டி சொல்லட்டுமா? அத்தக ஏன்னா நிறைய சந்தி இருக்கு. அத்தக அக்னேஹே உதிதஹ கஷ்சித் கிரஹித்வா பாயசம் சரும் ஏதத் பிராசய பத்னி த்வம் இதி உக்த்வா அதாத் நிருபாய சஹ. அன்மய ஆர்டர். அத்தக அக்னேஹே உதிதஹ கஷ்சித் கஷ்சித் அக்னேஹே உதிதஹ கஷ்சித் அக்னேஹே உதிதஹ பாயசம் சரும் கிரஹித்வா அத்தக கஷ்சித் அக்னேஹே உதிதஹ பாயசம் சரும் கிரஹித்வா சஹ இன்வெர்டட் கமாஸ்ல இதை போட்டுக்கோங்க. ஏதத் பத்னி வருது இல்லையா, அதுல இருந்து இன்வெர்டட் கமாஸ். ஏதத் त्वं पत्नीः प्राशय. इन्वर्टेड समास क्लोज பண்ணிட்டு इति उक्त्वा நிருபாய அதாத். புரிஞ்சுதா? இன்னொரு வாட்டி சொல்றேன். செகண்ட் லைன் இன்னொரு சொல்லட்டுமா? இல்ல ஃபுல்லாவே சொல்றேன். அத்தக கஷ்சித் அக்னேஹே உதிதஹ பாயசம் சரும் கிரஹித்வா சஹ இன்வெர்டட் கமால ஏதத் தம் பத்னிஹி பிராஷய இன்வெர்டட் கமாஸை க்ளோஸ் பண்ணிட்டு இதி உக்த்வா நிருபாய அதாத். அவ்வளவுதான். இது
அதக உங்களுக்கு தெரியும் அவ்யயம். அக்னே 7th கேஸ். உதிதக இது வந்து ஒரு பிரத்யம் தசுலந்தம் உத்திஷ்டான் வருது இல்லையா, ஸ்தித் ஸ்தித் தாத்து அதோடது இது இட்ஸ் பிரத்யம். கஷ்டித்துங்கிறது இந்த இடத்துல அவ்யயம் தான். இது வந்து தத்தீத பிரத்யம்னு சொல்லுவோம். அதெல்லாம் நீங்க எழுத வேண்டாம். கடைசியா இது வந்து ஒரு அவ்யயம். அவ்யயம் கஷ்டித்து கேனச்சித்து படிச்சுக்கோம் இல்லையா நம்ம போன வாட்டி. fill in the blanks நிறைய வந்தது. கேனச்சித்து கதாச்சித்து அப்புறம் வந்து காச்சித்து அப்படிலாம் வந்தது இல்லையா. குத்திரச்சித்து அந்த சித்துங்கிற பிரத்யம் வந்து இந்த க அப்படிங்கிற அந்த கஹ அப்படிங்கிற கஹ கா காணி அந்த சப்தத்தோடெல்லாம் சித்து சன்னு அந்த பிரத்யம்லாம் சேரும் அப்படின்னு படிச்சிருக்கோம் இல்லையா, ஞாபகம் தான். இது வந்து ஒரு அவ்யயம். கஷ்டித் யாரோ ஒருத்தர் வந்து அந்த அக்னியிலேருந்து வெளிப்படுறார். கிரகித்வா இதுவும் பிரத்யம், துவா பிரத்யம். பாயசம் சரும். பாயசம் என்ன நமக்கு தெரியும். பாயசத்துக்கு என்ன வந்து உற்பத்தி என்ன? பாயசம்ங்கிறது வந்து பயஸ் அப்படி இருக்கு இல்லையா. இந்த பயசோட விகாரம் தான் பாயசம். பயச வந்து விகாரப்படுத்தினா அதை சூடு பண்ணி அது கூட எல்லாம் ஏதாவது சேர்த்தானா அது வந்து பாயசமா ஆயிடுறது இல்லையா. பாயசம்ங்கிறது துத்தியா. சருங்கிறதும் துத்தியா. சருங்கிறது வந்து பிரிக்க கூடாது. சருங்கிறதே ஒரு அந்த அபிஷுக்கு பேரே சரும். ஏதற்கு உங்களுக்கு தெரியும். ராஷயன்னு ஸ்வீகரிச்சுக்கணும். லபந்தம். பத்னிக்கு தெரியும். துவம் அதுவும் தெரியும். செகண்ட் கேஸ் இல்லையா சகவோட. இதி அவ்யயம். உத்வா துவா. அதாத்து. அதாத்துங்கிறது வந்து தாதாத்துவோடது. தாதாத்துவோட லொங்கு. நிருபாய ஃபோர்த் கேஸ். ஆக்சுவலா பிராஷாயங்கிறது வந்து லோட்டு மதியம புருஷ ஏகவச்சனம். பிராஷாய இல்ல பிராஷய. அதாத்து லொங்கு பிரதம புருஷ ஏகவச்சனம். திருப்பி கிராமர் பாயிண்ட் சொல்றேன். அதகங்கிறது அதக வேற என்ன இருக்கு. அப்புறம் வந்து அதக வந்து அவ்யயம். அக்னே வந்து சப்தமி. உதிதக அது வந்து பிரத்யம். கஷ்டித் அவ்யயம். கிரகித்வா துவா பிரத்யம் அதுவும். பாயசம் சரும்னா விதியா. ஏதத்துங்கிறது வந்து ஏதத்து ஏதே ஏதானி இல்லையா. ஸோ அந்த ஏதத்து வந்து பிரதம புருஷக ஏகவச்சனம் ஏதத்து. அப்புறம் பிராஷய அப்படிங்கிறது வந்து லோட்டு மத்தியம புருஷ ஏகவச்சனம். பத்னிஹி பகுவச்சனம். தம் தெரியும் செகண்ட் கேஸ். இதிங்கிறது ஒரு அவ்யயம். உத்வா துவா பிரத்யம். அதாத வந்து லொங்கு. நிருபாய ஃபோர்த் கேஸ். சதுர்த்தி பிரதம புருஷः சஹம் ஏகவச்சனம். பிரதம புருஷः புல்லிங்கः. இது வரைக்கும் படிச்சிருக்கோம். பாயசத்தை கொடுத்துட்டு அந்த அக்னிலேருந்து வந்த தேவத்தை வந்து பாயசத்தை கொடுத்துட்டு உன்னோட மனைவிகளுக்கெல்லாம் கொடுன்னு சொல்லிட்டு மறைஞ்சு போயிடுறார். அது வரைக்கும் படிச்சுட்டோம். இருக்கட்டும் 24 வரைக்கும். 25லேருந்து நெக்ஸ்ட் கிளாஸ்ல படிக்கலாம்.
மங்கள ஸ்லோகம் சொல்றீங்களா? ஏதாவது டவுட் இருக்கா? அந்த வந்து இத்யுக்த்வா அதாத்து நிருபாயன்னு இருக்கே, அது வந்து எப்படி பிடிக்கிறது? அதாத்து வேற வேற ஒரு நிமிஷம். அது எல்லாத்துக்கும் சாரி, நான் வந்து முக்கியமானது சொல்ல விட்டுட்டேன். சந்தி இல்லையா? சந்தி வந்து அக்னேகே அங்க வந்து விசர்க்கம் லோபமா இருக்கு. பாயசம் சரும்னு சந்தி ஒண்ணும் இல்லை. ஏத்தத்தும் ஒண்ணும் கிடையாது. பத்னிகில விசர்க்கம் லோபமா இருக்கு. பத்னிகி துவாம்னு இல்லையா? துவம் பத்னிகி துவம், அங்க வந்து ஒரு விசர்க்கம் லோபமா இருக்கு. இதி உத்வா அப்புறம் தத்கிரஹித்வா அப்படிங்கிறது. தத்கிரஹித்வாலாம் ஒண்ணுமே இல்லையே. இதி உத்வா அல்ல அதாத்து அதாத் வரேன் ஒரு நிமிஷம் இருங்க. அதாத்து மூணாவது இத்து அதாத்து. நிருப்பாயங்கிறதுல பின்னாடி நான் வருது இல்லையா? நிருப்பாய எப்படி எழுதுவேள்? நான் போட்டுதான் நான் எழுதுவேள். இல்லையா? நிருப்பாயெல்லாம் நான் வருது இல்லையா? அதுக்கு முன்னாடி தா வந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், முதல் தா வந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், அது வந்து இன்னா மாறிடும். அந்த நாங்கிறது டபுள் ஆயிடும். பின்னாடி வேற நான் என்ன பண்ணுவோம், முன்னாடி இருக்கிற தா தள்ளிட்டு தான் அந்த இடத்துல வந்து உட்காந்துக்கும். அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க என்ன. ஸோ அங்க என்ன ஆகுது? அதாத்து அப்படின்னு இருக்கிற கடைசியில இருக்கிற இத்துங்கிறது வந்து பின்னாடி வர நிருப்பாயில இருக்கிற நான் என்ன பண்றது, அந்த ஈத்த தள்ளி விட்டுட்டு தான் வந்து உட்காந்துக்கிறது. என்ன அதுக்கு பேரு நண்டாகம சந்தின்னு பேரு. நீங்க ஜஸ்ட் சந்தின்னு எழுதுங்க, அது படிக்கும் போது அப்புறம் பார்க்கலாம். ஓகே, வேற என்ன? இதுல வேற ஒண்ணும் இல்ல. சரி, இதுதான் நான் உங்களுக்கு நீங்க அப்பயே கேட்டேல நம்படாகம் சொன்னோம்னு நினைச்சேன். பசி வந்துட்டா 10 பறந்து போங்கிறது கரெக்டா தான். ஏன்னா டைம் ஆயிடுது. சொல்லுங்க. ஏத்தத் பிராஷய. சந்தி அது ஒண்ணும் சந்தி இல்லையே, முழுக்கதானே இருக்கு. ஏத்தத்து அது வந்து சொல்லுங்க. மீனிங் வந்து அது சாப்பிட வந்து ஆமா, அத பிராஷயன்னாக்க ஸ்வீகரிச்சுக்க சொல்லுன்னு அர்த்தம். சாப்பிட சொல்லுன்னா ரொம்ப வந்து நல்லா இல்ல. ஒரு தேவதை வந்து குடுக்கறது, அது போய் நம்ம சாப்பிடுற மாதிரி நல்லா நக்கி சாப்பிட்டு இருந்தா நல்லா, அப்படி சொன்னா நல்லா இருக்கும். அதனால பிராஷய அப்படின்னு சொல்லுங்க. வேற ஏதாவது இருக்கா? ஒண்ணும் இல்லன்னா மங்கள ஸ்லோகம் சொல்லுங்க. स्वस्ति प्रजाभ्य न्यायेन मार्गेण महिषाः ब्राह्मणेभ्यः शुभमस्तु नित्यं लोकाः समस्ता सुखिनो भवन्तु. நம்ம இந்த மந்த் எண்டே 2 கிளாஸ் இருக்குல்ல நமக்கு. இன்னைக்கு தானே 24th. இன்னொரு டியூஸ்டேவும் இன்னொரு தேர்ஸ்டேவும் இருக்கு. ஃப்ரைடே தானே 1ஆம் தேதி இல்லையா? ஓகே, இன்னும் 2 கிளாஸ் இருக்கு. அதுக்குள்ள ராமர் பிறந்துருவாரு நம்ம கிளாஸ்ல. அந்த இத்யுக்த்வா தான் ருபாய அப்படின்னா மீனிங் என்ன? இல்ல இது வந்து அதுக்கு அப்படியே மீனிங் இல்ல, அதை அன்வயப்படுத்திக்கணும் இல்லையா? ஏதத்து பத்னி பிராஷாயன், அந்த பிராஷாய அப்படின்னு அந்த தேவத்தை சொல்றது இந்த ராஜா கிட்ட, தசரதர் கிட்ட. அந்த மாதிரி உக்துவா இதி உக்துவா நிருபாய ராஜா கிட்ட அந்த சரும கொடுக்கறது. ஓஹோ, அந்த வேர்ட் தான் பிரிச்சிருக்கோம். ஓகே ஓகே, ஆமா, அததான் பிரிச்சிருக்கோம்.
அதான் அன்வயத்துல பார்த்தேன்னா தெரியும். ஆமா, அன்வயத்துல பார்த்தேன்னா தெரியும். அன்வய ஆர்டர்ல பார்த்தேன்னா அன்வய ஆர்டர் நோட் பண்ணிட்டு இருக்கேன் இல்லையா? பண்ணிட்டு இருக்கேன். சரி, ஓகே. Thank you, ma'am. Thank you so much. Okay, ma'am. Okay. Yeah. Okay, ma'am. Thank you. Thank you. Okay, thank you. Yeah.